அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவர், தமிழக முதலமைச்சரான விஜய் அவர்கள் காங்கிரஸ்க்கு எம்பி பதவிய ஒதுக்குனது அப்படின்றது மிகப்பெரிய சர்ச்சையா மாறியிருக்கு. இதுக்கான விளக்கம் தாவேகா சைட்லேருந்து குடுக்கப்பட்டிருக்காங்க. அத பத்தின விரிவா நம்ம பேசப் போறோம். 2வது அதிரடியாக கைது செய்யப்பட போகும் திருச்சி சூர்யா மற்றும் முக்தார் அவர்கள் நேத்து அலிஷா அப்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் பாஜக நிர்வாகி, பெண் நிர்வாகி இவங்க ஒரு ரேசிங் சாம்பியன். இவங்க ஒரு பேட்டியில ரொம்பவே கதறி அழுது ஒரு பிரஸ் மீட் குடுத்திருப்பாங்க. இத பத்தின நம்ம விவரமா பேசப் போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொல்லியிருந்தோம். அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஒரு வாழ்த்து சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவர் இன்னைக்கு திடீர்னு ரஜினி அவர்களை சந்திச்சிருக்காரு. ரஜினியோடைய ஆதரவாளர்கள் மற்றும் அஜித்தினுடைய ரசிகர்கள் தான் அண்ணாமலையுடைய மிகப்பெரிய குறி அப்படின்ட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, வரப்போற அடுத்த பொதுத் தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல்ல எப்படியாவது அண்ணாமலை அவர்களை நிக்க வச்சு சப்போர்ட் பண்ணி மறைமுகமா இருந்து பிஜேபி வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு சதிவலை அப்படின்னு சொல்லலாம். 2031 அண்ணாமலையை முதல்வராக்கியே தீர்வோம் அப்படின்னு ஒரு சபதமே எடுத்திருக்காங்க அப்படின்ற மிகப்பெரிய பல்வேறு நியூஸ்களோட சேனலுக்குள்ள வீடியோக்குள்ள போவோம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். மறக்காம உங்களுடைய கமெண்ட்டை சொல்லிருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, முக்கியமா இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நம்மளுடைய எம்பி சீட்டு, அதாவது இன்னைக்கு தமிழக வெற்றி கழக யாராவது ஒரு மூத்த நிர்வாகிக்கோ இல்ல அவ்வளவு கட்சிக்கு உழைச்ச யாருக்காவது ஒரு ஆளுக்கு அந்த எம்பி சீட்டை கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில சிதம்பரம் அவர்கள் சந்திச்சுட்டு போனதுக்கப்புறம் அப்படியே நிலைமை தலைகீழாயிருச்சு. இருந்தாலும் கூட தன்னுடைய வாக்கை காப்பாற்றி இருக்காரு. அதாவது முதல்ல கூட்டணி மற்றும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய ஆட்சி அப்படின்றதே இன்னைக்கு நம்ம சீட்டில் உட்கார்ந்துருக்கோம், அரியணையில் ஏறி உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் கூட்டணி கட்சிகள். இந்த கூட்டணி கட்சிகளுக்கு சொன்ன மாதிரியான அனைத்து விஷயங்களையும் ஒன்னொன்னா செஞ்சுட்டு இருக்காரு. ரெண்டு எம்பி பதவி, அதாவது எம்எல்ஏவை கொண்டுட்டு கட்சியோட இணைச்ச விசிகா, ஐயுஎம்எல் இந்த மாதிரி கட்சிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காரு. 5 சீட்டோட முதல்ல திமுகவை உதறி தள்ளிட்டு வந்த காங்கிரஸ்க்கு 2 அமைச்சர் பதவி மற்றும் ஒரு எம்பி சீட்டு பேசப்பட்டதெல்லாம் உண்மை. ஆனா அந்த எம்பி சீட்டை எப்போ கொடுப்போம் அப்படின்றது தெரியாம இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வசம் 3 எம்பி சீட்டுகள் கையில இருக்கு. இன்னும் எம்பி சீட்டு 2 வரதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாத காலங்கள் நம்ம காத்திருக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ உடனடியாக சி.வி. சண்முகம் அவர்கள் மயிலம் தொகுதியில் ஜெயிச்சனால அந்த ராஜினாமா பண்ணின கையோட இப்போ பார்த்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு நம்மளுடைய முதலமைச்சர் கொடுத்துருக்காரு. இது கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்தில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி, அதாவது பெரிய சர்ச்சையாவே ஆயிடுச்சுன்னு சொல்லணும். நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிவி கேவினர் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பேஜில் எல்லாம் ரொம்ப அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க. எப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் நம்மளோட கட்சியோட குரலா அந்த எம்பி அந்த ராஜ்யசபால அதை ஒழிக்கணும்னு இருக்கும்போது நீங்க காங்கிரஸ்க்கு அதை ஒதுக்கி கொடுத்துருக்கீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க செய்யறதெல்லாம் சரியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மை அதுதான். இதுல பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் இருக்கு அப்படின்றதும், நிறைய விஷயங்கள் கூட்டணிக்குள்ள பரிமாறப்படுகிறது அப்படின்றதும் ஒன்று அப்படின்றனால இதுக்குள்ள நம்ம தலையிட முடியாது. நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் எது பண்ணாலும் கண்டிப்பா நம்மளுடைய நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு அதை கடந்து போயிடலாம் அப்படின்றனால விட்டாச்சு. 2வது விஷயமா பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களை பத்தி நம்ம பேசியே ஆகணும். இவ்வளவு நாள் அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு அறிவிக்க போறாரு, கொடியையும் காட்ட போறாரு. இப்போ அவர் இப்போ ஒரு தனி மனிதனா இன்னைக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சு பொது தேர்தலை சந்திச்சு இடைத்தேர்தலை இப்போ வரப்போற இடைத்தேர்தலை சந்திச்சு ஏகப்பட்ட விஷயங்களை தாண்டி இவருடைய கட்சிக்கு நிதி மற்றும் இவருடைய கட்சிக்குன்னு ஓட்டு போடுறதுக்கான மக்கள் எங்க இருந்து வருவாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு போட்டியாக தான் இப்போ நம்ம அண்ணாமலை அவர்களை இறக்கி விட்டுருக்காரு அமித்ஷா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தகவல் இன்னைக்கு பிஜேபி சைட்ல இருந்தே வந்திருக்கு அப்படின்றது தான் முதல் கருத்தே. என்னன்னா, இன்னைக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு எதிராக திமுக இருக்கு, அதிமுக எல்லாம் இருந்தாலும் கூட இளம் தலைமுறையினர் கவர்ற விதமா இன்னைக்கு சினிமால இருந்து அல்லாத ஒரு முகமா ஒரு அதிரடி காட்டும் ஒரு முதல்வர் நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கணக்கு. ஏன்னா தாமரையை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய வைக்க முடியாது அப்படின்றதுக்காக முழுக்க முழுக்க இது ஒரு திராவிட கட்சிகள் இணைந்து நடத்தும் நாடகம், பிஜேபியோட இணைந்து நடத்தும் அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் கணக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்களுடைய ஆதரவை அண்ணாமலை வாங்க போறார் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. 2வது, இன்னைக்கு நம்மளுடைய விஜய் அவர்களுக்கு யோசிச்சு பாருங்க. ஸ்டார்டிங்ல நம்ம விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு உள்ள என்ட்ரி ஆக போகும்போது தலைவரே விஜயே, கடவுளே அஜித்தேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வசனம் ட்ரெண்டிங் ஆயிருந்துச்சு. இப்போ கூட அது ஹேஷ்டாக் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சில குரூப் என்னன்னா, எங்களுடைய தல ரசிகர்கள் எப்பவுமே விஜய்க்கு நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றவங்களும் சில பேர் இருக்காங்க. அப்ப இன்னைக்கு அஜித் ரசிகர்களோட முழு ஆதரவையும் பெறப்போற ஒரு கட்சியா அண்ணாமலை அவர்களுடைய கட்சி வளரப்போகுதுன்னு அவருடைய ஆதரவாளர்கள் நம்புறாங்க. அவர் பாஜகல ராஜினாமா கடிதத்தை கொடுத்த கையோட பயங்கரமா பட்டாசு வெடிச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. கோயம்புத்தூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பல்வேறு விதமா பயங்கரமா கொண்டாடி இருக்காங்க. இதுதான் இது உண்மை. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பார்ப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள், இதை பத்தி நம்ம பேசியே ஆகணும். செந்தில் பாலாஜி அவர்கள் சும்மா இல்லாம பிரஸ் மீட் அப்படின்ற பேர்ல
வாலண்டியரா வண்டியில ஏறியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா, இன்னைக்கு இவ்வளோ நாள் தோத்ததுக்கப்புறம் அமைதியா இருந்துச்சு திமுக. அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு. அவருடைய தொகுதியில பணத்த குடுத்து பல்வேறு விதமா வந்து மக்கள ஏமாத்தி ஜெயிச்சிருக்காரு. ஆனா, இன்னைக்கு அவர் என்ன சொல்ல வராருன்னா, நான் வந்து இன்னைக்கு விஜய் அவர்களை பார்த்து ரூ. 10 பாட்டு பாடலாமா? நாங்க வந்து ஆட்சியில இருக்கும்போதும், நான் வந்து அந்த அமைச்சரா இருக்கும்போதும் வந்து என்னைய பார்த்து ரூ. 10 பாட்டு பாடி கிண்டல் பண்ணீங்களே! இப்ப தமிழகத்துல என்ன நடக்குது? அப்படின்ற ஒரு கேள்விய முன் வச்சிருக்காரு. உண்மையிலே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் சோத்துல உப்பு போட்டு தான் தின்றார் அப்படின்னா, இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு அவருக்கு எப்படி வந்து மனசு வருது? அப்படின்றது தான் முதல் கேள்வி. என்னன்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்த டாஸ்மாகையும் அவருடைய கைக்குள்ள வச்சிருந்துட்டு, இவங்கள பூராமே வந்து அந்த ரூ. 10 ரூ. 20 எக்ஸ்ட்ரா வாங்க சொல்லி ஒட்டுமொத்த மது பிரியர்களையும் வந்து ஏமாத்தி வச்சிருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் இதை இப்பதான் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் மீட்டெடுத்துட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரா ரூ. 10 வாங்குற ஒவ்வொரு ஊழியர்களையும் வந்து பணி நீக்கம் செய்றது, சஸ்பெண்ட் பண்றது, டிஸ்மிஸ் பண்றது, எடுத்தோனே வந்து ஆக்ஷன்ல தான் இறங்குறாங்க. மன்னிப்பு அப்படின்ற இடத்துக்கே வந்து இடம் இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த மாரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீங்க வந்து அப்ப ரூ. 10 வாங்குறீங்களா? அப்படின்ற கேள்வி முழுக்க முழுக்க இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தூண்டி விடுறாரு எல்லாத்தையும் அப்படின்னு தான் சொல்ற மாரி இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு அவர் வந்து அவரோட சைட்ல அமைதியா இருந்துகிட்டு, பிரேமலதா நம்மளுடைய செந்தில் பாலாஜி, இந்த மாரி ஏகப்பட்ட வாய்களை தூண்டிவிட்டு பேச வைக்கிறது தான் இந்த விஷயம். இதில தான் முக்கியமா வந்து நம்ம பேசக்கூடியது என்னன்னா, இப்ப நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தாரு. அவர பத்தி என்னென்னமோ வந்து கட்டம்லாம் கட்டி விட்டாங்க. குடும்ப பஞ்சாயத்து, நடிகை பஞ்சாயத்து, ஏகப்பட்ட பஞ்சாயத்த இழுத்து விட்டாங்க. மக்கள் வந்து எதுவுமே நம்பல. அதனால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவர் அரியணையில இருக்காரு. ஆனா அண்ணாமலைய அப்படி நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா, அவர் வந்து இன்னைக்கு இடைத்தேர்தல்ல நிக்க போறார் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அசைன்மென்ட் உள்ள போயிருக்கு அப்படின்றனால, அத எதிர்க்கிற விதமா என்ன பண்ணியிருக்காங்க, முக்தார் மற்றும் திருச்சி சூர்யா அப்படின்ற 2 பொறுக்கிக அப்படின்னு தான் சொல்லணும். அதெல்லாம் வந்து சும்மா சாதாரணமாலாம் திட்டக்கூடாது. அதாவது வெறும் ஆபாச கதைகள், அடுத்த வீட்டு பெட்ரூம்ல என்ன நடக்குது, அடுத்த வீட்டு கக்கூஸ்குள்ள என்ன நடக்குது, இன்னும் அன்னைக்கு அவன் பெட்ரூம்ல ஏதாவது நடந்திருக்கும். அதெல்லாம் பார்க்க மாட்டாய்ங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அடுத்த வீட்டு பெட்ரூம்ல என்ன நடக்குது அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்காய்ங்க. இவங்க வீட்லலாம் இவங்களுக்கு எப்படி சோறு போடுறாங்க, இவங்க வீட்லலாம் பொம்பளை ஆளுக இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் நமக்கே சந்தேகம். அந்த மாதிரி கேள்விகளா கேட்பாய்ங்க. கூசாம வாய் கூசாம பேசுவாய்ங்க. அப்படி இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா, முக்தார் முழுக்க முழுக்க சொம்பு, கொத்தடிமை கொத்தூஸ். பார்த்தீங்கன்னா, திருச்சி சூர்யா வந்து யாருன்னா, பிஜேபில முன்னாடி இருந்தாப்ல. இப்போ வந்து விலகிட்டாப்ல. இதே பிஜேபில இருந்தவங்க தான் அந்த அலிஷா அப்துல்லா அப்படின்ற ஒரு பெண் ரேசர். அவங்க வந்து இப்ப 2 குழந்தைகளுக்கு தாயா இருக்காங்க. இரட்டை குழந்தைகள். 3 மாசம் தான் ஆகுது அவங்களுக்கு குழந்தை பிறந்து. இப்ப தான் வந்து அவங்க அந்த ஆப்ரேஷன்ல முடிஞ்சு கொஞ்சம் உடல்நிலை தேறி இருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா அவைங்க வந்து ஒரு சேனல்ல உட்காந்து அவங்களோட சேனல்ல பக்கோடா தின்னுகிட்டே என்ன பேசியிருக்காங்கன்னா, இவங்க வந்து பாஜகல இருந்திருக்கும்போது, அண்ணாமலைக்கும் இவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய உறவு இருந்திருக்கு. இவங்களுடைய தனிப்பட்ட வீடியோலாம் என்கிட்ட நெறையா இருக்குன்னு சொல்லிட்டு, நம்மளுடைய திருச்சி சூர்யா இருக்காரு பார்த்தீங்களா? அவர் வந்து பயங்கரமா வந்து ஏற்கனவே ஆல்ரெடி நடிகைகள், நடிகர்கள் ஏகப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிற அரசியல் பிரமுகர்கள் இவங்களுடைய வீடியோக்கள்லாம் வந்து தனிப்பட்ட வீடியோ என்ட்ட இருக்கு. நான் வச்சிருக்கேன். ஏன்னா, அவர் வந்து மாமா வேல பார்த்திருப்பார் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இல்ல விளக்கு போட்டு அமத்துற வேல பார்த்திருப்பாருன்னு போல. அதனால தான் எல்லார் வீடியோவும் பாருங்க, இவரு, பைல்வான் இந்த மாரி ஆளுகள்ட்டயா சிக்குது. ஏன்னா, யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நார்மலா ஒருத்தர் அரசியல் பண்றாரு. ஒருத்தர் வந்து நடிக்கிறாரு. இந்த மாரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அவங்கள்ட்டலாம் அந்த மாரி வீடியோ இருக்காது. மாமா வேல பார்க்குறது, கூட்டி குடுக்குற வேல பார்க்குறது, இவன் கூட அவள அனுப்புறது, அவன் கூட இவன அனுப்புறதுன்ற வேல பார்க்குறவங்களுக்கு மட்டும் தான் இந்த மாரி வீடியோக்கள்லாம் சிக்கும். ஆனா அப்படி இந்த ஒரு படத்துல வடிவேலு கூட சொல்லுவாப்ல, "என்னப்பா பேசிட்டே இருக்காரே தவிர, பாம்பு எடுத்து வெளிய விட மாட்டேன்றாரு" அப்படின்ற மாதிரி. ஆனா எதையுமே காட்டலாம் மாட்டாய்ங்க. வாயிலேயே வடை சுட்டுட்டு போயிருவாய்ங்க. அந்த மாரி தான் இந்த திருச்சி சூர்யா அப்படின்ற ஆளு. பார்த்தீங்கன்னா, இப்ப அலிஷா அப்துல்லா அவங்களுடைய ஒரு படம் வந்து என்கிட்ட இருக்கு. ரொம்ப மோசமா இவங்க 2 பேரும் வந்து நடந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, திமுகவுடைய அசைன்மென்ட்ட அப்படியே உட்காந்து படமா பேசி 2 பேரும் வாங்கி கட்டிக்கிட்டாய்ங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா, அலிஷா அப்துல்லா இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டாலின் அரசை நம்பவில்லை. ஏன்னா, இவங்கலாம் செம்புன்றது தான் அவங்களுக்கு தெரியும்ல. அதனால இன்னைக்கு நம்மளுடைய தமிழக அமைச்சர் விஜய் அவர்களை நம்பி பிரஸ் மீட் குடுத்துருக்காங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. காவல் ஆணையர்ட்ட நேரடியா போய் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் குடுத்த கையோட ரொம்பவே கண்ணீர் விட்டு வந்து என்னை ஒரு பெண்ணுன்னு கூட மதிக்காம இந்த மாரி வந்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை அவர்களோட இணைச்சு வச்சு பேசுறது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னுடைய குடும்பம் எனக்கு சப்போர்ட்டா இருக்க கண்டு நான் இந்த அளவுக்கு பண்றேன். ஒருவேளை என்னை நம்பாத குடும்பமா இருந்தா என்னுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் தற்கொலையே பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய விஷயம். நீங்க ஆக்ஷன் எடுக்கலன்னா இவங்க 2 பேத்தையும் நானே ஏதாவது பண்ணிருவேன்னு சொல்லிட்டு மிரட்டலும் குடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லணும். உண்மையிலே இவங்களெல்லாம் வந்து ஏதாவது செஞ்சிரணும். இந்த அம்மாவே போயிட்டு இல்ல காவல்துறையினர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியோ ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். இன்னைக்கு கூட பிரேமலதா சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு இவ்வளோ நாள் எப்படி பேசியிருக்காங்களோ என்னமோ அது எனக்கு தெரியாது. இன்னைக்கு அவங்க சொன்ன கருத்து அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உண்மையான கருத்து.
பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேல கைய வைக்கிறவன உடனடியா என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்றது தான். ஆனா இது இவங்களோட பேசுறது வந்து நடைமுறைக்கு சம்மந்தமாகுமா, சாத்தியமாகுமா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறி தான். ஏன்னா, இன்னைக்கு அரபு நாடுகள்ல ஒருத்தர் ஏதோ பண்றாரு, டக்குன்னு தூக்கி சுட்டுர்றாங்கன்றது கிட்டத்தட்ட 100 கேமரா ஒரு இடத்த சுத்தியோ, ஒரு கடைய சுத்தியோ 100 கேமரா வந்து இன்னைக்கு படம் பிடிக்கிறதுக்கு அந்த நாடுகள்ல இருக்கு. நம்ம நாடுகள்லயும் இருக்கு. அதுல 10 ஓட்டையா இருக்கும், 4 வந்து செல்லு போனதா இருக்கும், 2ல கரண்ட் இல்லாம இருக்கும், 2ல வயர் அறுந்து கிடக்கும். அப்படி இருக்கும்போது அந்த 100 கேமரால ஏதாவது ஒரு கேமரால எவன் மூஞ்சியா தெரிஞ்சுச்சுன்னா, அது புடனியா இருக்கும், இல்ல காலா இருக்கும். அதுல அவன் தான் மூஞ்சிக்காரன்னு கண்டுபிடிச்சு எடுக்கிறதுக்குள்ளேயும் நம்மளுக்கு 1 வருஷம் ஆகி போகும். அப்புறம் அந்த குழந்தை வந்து ஏதோ அந்த மாரி செக்கப் அது இதுன்னு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் 1008 சட்டத்துல இருக்கிற ஓட்டையில வெளியில வந்து கெத்தா திருந்து அடுத்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவான். இதுதான் நம்மளுடைய தமிழ்நாட்டோடைய நிலைமை. ஆனா, இவங்க சொல்ற நிதி அப்படிலாம் சரியா வரணும் விதிமுறைகள் அப்படின்னா, கண்டிப்பா முதல்ல சிசிடிவி கேமராக்கள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். நம்மளுடைய பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தப்பட வேண்டும்னு சொல்லிட்டு, இன்னைக்கு அவங்க சொன்னது எல்லா விஷயமும் ஓரளவுக்கு எனக்கு சரியா தெரிஞ்சுச்சு. இதெல்லாம் வந்து நம்ம ஏத்துக்கக்கூடிய விஷயம் அப்படின்றனால அதையும் நம்ம சொல்லிர்றோம். அடுத்து நம்ம அண்ணாமலைக்கு வருவோம். இத பத்தி தான் நம்ம பேச வந்தது. அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ரஜினி அவர்களை சந்திச்சிருக்காரு. அதுவும் மறைமுகமா ஆல்ரெடி ரஜினி அவர்கள் ஊட்டியில தான் இருந்தார் இவ்வளோ நாள் அப்படின்றது யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. ஊட்டிக்கு அண்ணாமலை அவர்கள் 2 முறை போயிருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. இது எல்லாமே ரகசிய சந்திப்பா நடந்திருக்கு. அப்படி என்னதான் வந்து பேசுவாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பல்வேறு விஷயங்கள் இருக்கு. நம் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் எம்பி சீட்ட காங்கிரஸ்க்கு குடுத்தது சரிதானா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க. செந்தில் பாலாஜி மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய ஈடி அப்படின்றது விரைவில் வரப்போகுது அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இத பத்தியும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.